எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு மார்க்கெட்டே பிளட் பாத். ஷேர் மார்க்கெட் நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை எடுத்து யூஸ் பண்ணுதா, இல்ல நாம ஷேர் மார்க்கெட்ல இருக்கிற பணத்தை எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோமா அப்படின்றதே தெரியல. நேத்து தான் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம், நிஃப்டி இதுக்கு மேல இறங்கிடாத அப்படின்னு. ஆனா இன்னைக்கு போய் எடுத்து பார்த்தா 200 பாயிண்ட் செதைச்சிட்டாங்க நம்மளுடைய போர்ட்போலியோவை. அங்க பார், குருவி தெரியுதா சுடு அப்படின்ற மாதிரி அமெரிக்காவுடைய மிலிட்ரி கல்ஃப் ஆஃப் ஓமன்ல ஷிப்கள் மேல சுடுறாங்க. கேட்டா ஏதாவது ஒரு காரணம். இதை பயந்துகிட்டு நம்மளுடைய மார்க்கெட்டும் இன்னைக்கு 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ்க்கு கீழே வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆனாலும் எங்க தலைக்கு தில்லு பாத்தியா, எஃப்ஐஎஸ் இன்னும் தொடர்ந்து வாங்கிட்டே தான் இருக்காங்க. தெய்வமே, நீங்க எங்க கூட இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு எத்தனை பேர் எங்க குண்டு போட்டாலும் கவலையே கிடையாது. ஸோ எஃப்ஐஎஸ் தொடர்ந்து நம்ம மார்க்கெட்டில் பணம் போட்டிருக்கிறது நல்ல விஷயம் தான். ஏன்னா திடீர்னு மார்க்கெட்டை அவங்க இன்னொரு 1000-10,000 கோடி போட்டு மார்க்கெட்டை தூக்கி விட்டாங்கன்னா பெரிய அளவில் வந்துடும். ஸோ இன்னைக்கு மட்டும் வந்து அவங்க செல்லிங் அப்படின்னு மட்டும் எந்த நியூஸ் வந்துடக்கூடாது ஆண்டவா. இந்த டாடா குரூப் பங்குகளை கெட்ட நேரம் சுற்றி சுற்றி அடிக்குது. பெரிய லெவல் மேனேஜ்மெண்ட் லெவலில் எக்ஸிட் ஆகிட்டே இருக்காங்க. இப்போ இந்த சந்திரசேகரன் அவர்கள் வந்து டாடா குரூப்பை விட்டு வெளியே வர்றாரு அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி. ஸோ டாடா குரூப் ஷேர்கள் தடுமாற்றமாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் எக்ஸ்சேஞ்சுகளே கிளாரிஃபிகேஷன் கேட்குறாங்க. இப்படி ஒரு செய்தி வந்திருக்கே, என் சந்திரசேகரன் அவர்கள் வந்து டாடா சன்ஸ்னுடைய சேர்மனிலிருந்து விலகிறார் அப்படின்ற மாதிரி செய்தி வந்திருக்கே, அதை பற்றிய தகவல்களை கொடுங்க. ஆக மொத்தம் சமீபத்தில் பிக்கப் ஆகி மேல் நோக்கி வந்துட்டு இருந்த டிசிஎஸ் ஏதோ ஒரு கெட்ட நேரம் சுற்றி சுற்றி அடிக்குது அப்படின்ற மாதிரி இன்னைக்கு 5% கீழே இறங்கியிருக்கு. அப்படின்னா என்ன காரணம்? சந்திரசேகரன் அவர்கள் இந்த மாதிரி சேர்மன் பதவியிலிருந்து விலகிறார் அப்படின்னு வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு தகவல் தான் காரணம். இந்த டிசிஎஸ்ல எப்படி ஒரு சோகமான செய்தி, சமீபத்தில் ஆல்மோஸ்ட் 25% மேல ரெக்கவரி ஆகி வந்திருந்த இந்த டிசிஎஸ் எப்படி சமீபத்தில் கீழே விழுந்ததோ, அதே மாதிரி இந்த சென்கோ கோல்டு அப்படின்ற பங்குமே இன்னைக்கு ஒரு நல்ல ரெக்கவரி சமீபத்தில். ஆனா அந்த பங்குமே இன்னைக்கு 10% கீழே இறங்கி 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் போயிருக்கிறது இன்னொரு கெட்ட செய்தி. ஆக மொத்தம் கீழே விழுந்த ஷேர்கள் கொஞ்சமா ஏறினாலும் சரி, அல்லது கீழே விழுந்த ஷேர்கள் மிகப்பெரிய அளவில் ஏறினாலும் சரி, அப்பப்போ கொஞ்சோண்டு லாபத்தை புக் பண்ணிக்கிறது நல்லது. எந்த நேரத்தில் எவன் குண்டு போட்டு நம்ம மார்க்கெட்டை இறக்கி விடுவாங்க, சதைச்சு விடுவாங்கன்றதே நம்மளுக்கு தெரியாது. ஆக மொத்தம் இருக்கிற லாபத்தை அப்பப்போ கொஞ்சம் ப்ராஃபிட் புக் பண்ணிக்கணும். அதே மாதிரி கீழே விழுகக்கூடிய ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே. லாபத்தை புக் பண்ண பணத்தை மறுபடியும் எங்கடா ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், வேற எதுடா இறங்கி கிடக்குது அப்படின்னு பார்த்து முதலீடு பண்றதும், மறுபடியும் லாபத்தை புக் பண்றதும், மறுபடியும் முதலீடு பண்றதுமா வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தாதான் நம்மளுக்கு மார்க்கெட்ல நல்ல லாபம் என்பது வந்துகிட்டு இருக்கும். நண்பர்களே, இன்று செக்டர்களின் அடிப்படையில் கரெக்டா வேலை பார்த்திருக்கக்கூடிய சில பங்குகளை பார்க்கிறோம். அதாவது Q1 ரிசல்ட்டுக்கு அப்புறம் 18% ஏறி இருக்கு இந்த டிடி பவர் சிஸ்டம்ஸ். இது வந்து ஹெவி எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் மாதிரி ஏசி ஜென்ரேட்டர்ஸ், எலக்ட்ரிக் மோட்டார்ஸ் அப்படின்ற செக்டரில் இருக்குது. இவங்களுடைய ரிசல்ட்டுக்கு அப்புறம் 18% ஏறி இருக்கு. அதே மாதிரி இந்த கல்பத்ரு ப்ராஜெக்ட்ஸ் இன்டர்நேஷனல் அப்படின்றதுமே அதனுடைய செக்டர் ஃபோக்கஸில் இருக்கக்கூடிய செக்டர் தான். பவர் டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்காங்க. அவனும் 4% இன்னைக்கு ரிசல்ட்டுக்கு அப்புறம் மேல் நோக்கி ஏறி இருக்கு. ஃபினோலெக்ஸ் கேபிள்ஸும் கொண்டாடிட்டான். கடந்த ஒரு மாசத்துல பார்க்கும் பொழுது 1000 ரூபா ரேஞ்சில் இருந்து 1300 ரூபா 30% வந்துருச்சு. இதுவுமே எலக்ட்ரிக்கல் கேபிள்ஸ் அப்படின்ற ஒரு ஃபோக்கஸில் இருக்கக்கூடிய செக்டரில் தான் ஏறி இருக்கு. ஆக மொத்தம் இந்த ரிசல்ட் சீசன் இன்னும் 4-5 நாளில் முடிய போகுது. அப்படியும் ஒரு 20% ஏறிய செக்டர் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த பவர் மற்றும் எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடான செக்டர் ஏறி இருக்கானுங்க. இன்னைக்கு வந்து இறங்கிய பங்குகள் ரொம்ப குறைவாக இருந்தாலும் உன்னிப்பாக கவனிக்கணும். மினரல்ஸ் ரிலேட்டடாக இந்த ரிம் வந்து 5% இறங்கி கிடக்கு. ஐஎஃப்சிஐயில் என்எஸ்சி ஐபிஓ வருது அப்படின்ற நியூஸ் இருக்குது. இருந்தாலும் Q1 ரிசல்ட்டுக்கு அப்புறம் இறங்கி கிடக்கு. மணப்புரம் ஃபைனான்ஸ் எல்லாம் உச்சியில் இருந்தது, அதுவும் 2% ரிசல்ட்டுக்கு அப்புறம் இறங்கி கிடக்கு. ஸோ இந்த பங்குகள்லாம் மிக குறைவாக இறங்கியிருந்தாலும் பெரிய நியூஸ்கள் வச்சிருக்கானுங்க, ஆனால் ஏறவே இல்லை. ஆனால் இந்த பங்குகள் வெறும் செக்டரின் அடிப்படையில் பட்டைய கிளப்பிட்டான். இன்னைக்கு ரிசல்ட் வரக்கூடிய ஷேர்களும் சாதாரண ஆளு கிடையாது. ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் இருக்கு, டாடா மோட்டார்ஸ், அப்போலோ ஹாஸ்பிட்டல், GMR ஏர்பாட்ஸ், லென்ஸ்கார்ட்டு, இதெல்லாம் பயங்கரமா வால்டிலிட்டியான பங்குகள். என்ன செய்ய போறாங்க நாளைக்கு அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமப்பா அப்படின்ற மாதிரி இந்த பாலிமெடிக்யூர் அப்படின்ற பங்கு அவங்களுடைய செக்டர்ல ஒரு லீடர். மெடிக்கல் டிவைசஸ் அப்படின்னு செய்யறதுல அவங்க ஒரு லீடர்.
ஆனால் இந்த ஷேர் வந்து பலரையும் பயமுறுத்தும்படியாக மிக மிக குறைந்து போய் 3200 1200 ரூபாய்க்கு வந்து விழுந்துருச்சு. ஏதோ ஒரு குரூப் வந்து ஹெவியாக அந்த இடத்துல அக்குமுலேட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ இந்த ஒரு வருஷத்தில் பார்க்கும் பொழுது 1200 ரூபாயிலிருந்து 1800 ரூபாய் என்று திரும்பி வந்திருக்கு. ஏன்னா இது ஒரு லாபம் செய்யக்கூடிய ஷேர். என்னடா இவன் இன்னும் இறங்கிட்டு ஏறவே இல்லையே அப்படின்னு பல பேர் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில் பார்த்தா லாபம் செய்யக்கூடிய பங்கு கீழே இறங்கி வரும் பொழுது ஏதாவது ஒரு நேரத்தில் திரும்பி மேலே ஏறுகிறான். ஸோ ஷேர் மார்க்கெட்டில் இறங்குறதும் ஏறுறதும் இதெல்லாம் சாதாரணமப்பா அப்படின்ற மாதிரி இந்த பங்கு மொத்தமாக எவ்வளவு பர்சன்டேஜ் இறங்கிருக்குன்னா லாபம் செய்யக்கூடிய பங்கு 60% என்பது இறங்கிவிட்டது. லாபம் செய்யக்கூடிய பங்கு ஆனால் உச்சியிலிருந்து 60% இறங்கிய பிறகு தற்போது கணக்கு போட்டோம்னா அதே 60% என்பது இறங்கிய பின் ஏறியுள்ளது. சமீபத்தில் இந்த மாதிரி 60% இறங்கியுள்ள லாபம் செய்யக்கூடிய பங்குகள் அப்படின்ற சில செய்திகளை அடுத்தடுத்த ஸ்லைடுகளில் பார்க்கலாம். இந்த நேரத்தில் வேற என்ன முக்கியமான நியூஸ் என்பது பார்க்கும்பொழுது இந்த மில்கி மிஸ்ட் ஐபிஓ இன்னும் 4 மற்ற ஐபிஓக்களோட சேர்ந்து ஓப்பன் ஆகி இருக்கக்கூடிய ஐபிஓல ஒன்று. ஆனால் இந்த மில்கி மிஸ்ட் டைரி ஃபுட் என்பது நிறைய பேர்த்துக்கு பிடிக்கும். ஏன்னா சாப்பாட்டு விஷயம்னாவே நல்ல லாபம் செய்வாங்க, நல்ல ப்ராஃபிட் விற்பாங்க அப்படின்றது நம்ம மனசுக்குள்ளேயே அப்படியே தான் இருக்கும். டொமினோஸ் பிஸாவில் கூட்டத்தை ஏகப்பட்டது பார்க்குறோம். ஓ இது பெரிய வியாபாரம் பண்ணுவாங்கப்பா. கௌரி சங்கர் ஹோட்டலில் பார்க்குறோம். ஓ ஏகப்பட்ட கூட்டம் இருக்குப்பா, பயங்கரமாக லாபம் பண்ணுவாங்களோ அப்படின்ற மாதிரி தோணும். ஆனால் அவங்களுடைய கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ பொதுவாக ஃபுட்டு ரிலேட்டடாக ஸ்நாக்ஸ் ரிலேட்டடாக எது வந்தாலும் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் அதிகமான வரவேற்பு இருக்குது. அந்த வகையில் இப்போ ஒவ்வொரு ஐபிஓக்கும் இப்போ என்ன கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்படின்றது இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மில்கி மிஸ்ட் என்பது 140 ரூபா கொண்ட ஒரு ஐபிஓ. அதனுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் என்பது ஆல்மோஸ்ட் 13% லாபத்தில் வந்து லிஸ்ட் ஆகுமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த ஷிப் ராக்கெட் அப்படின்ற ஐபிஓ அது 97 ரூபா ஐபிஓ. அதனுடைய விலை வந்து ஏதாவது ஒரு பெரிய ப்ரீமியம் வரும்னா 32% நல்ல லாபத்தில் வந்து லிஸ்ட் ஆகுமான்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஷிப் ராக்கெட் என்பது மில்கி மிஸ்டோடவும் அதிகமாக வந்து விலையில் லிஸ்ட் ஆகுமான்னு பார்த்துட்டு இருக்காங்க. பெஹாரிலால் என்ஜினியரிங் ஐபிஓ அது 285 ரூபா ஐபிஓ. அதனுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் என்பது அதுவும் 23%. என்னது ஐபிஓக்கள் நிறைய வரும் பொழுது லாபகரமான ஐபிஓக்களாக இருக்கும் பொழுது எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணுவாங்க சில பேர். அவங்களுடைய சக்தி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் சிலர் யோசிச்சு பார்ப்பாங்க. தூத் டிரான்ஸ்மிஷன் அப்படின்றது ஒன்று, அது 871 ரூபா அதனுடைய இஷ்யூ பிரைஸ் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் அதனுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியமும் 28% வந்து லிஸ்டிங் கெயின் வருமா. மோல்பியோ டயக்னாஸ்டிக்ஸ் ஐபிஓ அப்படின்றது அது 807 ரூபா ஐபிஓ. அதனுடைய விலை என்பது கிரே மார்க்கெட் ப்ரீமியத்தில் கிட்டத்தட்ட 18% கெயின் வருமா அப்படின்னு பார்க்குறாங்க. ஆக மொத்தம் ஐபிஓக்களில் சப்போது சந்தோஷம் என்பதே சுற்றி கொண்டு உள்ளது. இந்த டிடி பவர்சிஸ் என்பது இன்னைக்கு 17% ஏறி நம்ம மார்க்கெட்லேயே டாப் கெய்னராக இருக்கான். ஏன் என்ற நியூஸ் அப்ளைவே நம்ம பார்த்துருந்தோம். Q1 ரிசல்ட் சீசன்னால தான் இது இன்னைக்கு டாப் கெய்னராக இருக்கிறது. இது போக சமீபத்தில் எப்படி இந்த பாலிமெட் ஷேர்லாம் கீழே விழுந்துட்டு திரும்பி சமீபத்தில் ஏறி இருக்கான். இந்த இந்தியா ஷெல்டர் அப்படின்ற ஒரு பங்கு அது 52 வீக் லோ போன பிறகு இன்றைக்கு 5% என்பது லேசாக திரும்பியுள்ளது. இந்த இந்தியா ஷெல்டர் ஃபினான்ஸ் என்பது லாபம் செய்யக்கூடிய பங்கானா எஸ், இது வந்து 432 கோடி சமீபத்தில் சேல்ஸ், 143 கோடி லாபம் அப்படின்ற ஒரு நிலைமையில் இருக்கு. இதில் சமீபத்தில் இந்த லோ ப்ரைஸ் லெவலில் சில பேர் வந்து இந்த பங்கு எடுத்து வச்சிருந்திருக்காங்க. ஆனால் பெருசாக எந்த மூவ்மெண்ட்டுமே சமீபத்தில் இந்த இந்தியா ஷெல்டர் அப்படின்ற பங்குல நடக்கல. ஸோ இந்த பங்கு 2026 ஒரு முறை 640 ரூபா வந்து விழுந்துட்டு அங்கிருந்து 840 ரூபாய்க்கு போய் சம்பாரிச்சு கொடுத்தான். இப்போ மறுபடியும் அதே 640 ரூபா ரேஞ்சில் வந்து கீழே வந்து விழுந்திருக்கக்கூடிய இந்த இந்தியா ஷெல்டர் அடுத்தது தன்னுடைய பயணத்தை கீழ் நோக்கி வரப்போகிறதா அல்லது தன்னுடைய பழைய ஹைக்கு போகிறதா என்பது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நண்பர்களே, நியூஸ் எல்லாம் எடுத்து பார்த்தா மனசு வலிக்குது. 23 வயசு பையன் ஒருத்தன் F&O ட்ரேடிங் பண்ணி 3 லட்சம் ரூபா என்பது சமீபத்தில் லாஸ் பண்ணியிருக்கான். நான் எப்படி வீட்டில் சொல்லுவேன், ஃப்ரெண்ட்ஸை எப்படி நான் போய் பார்ப்பேன், ஒரே அவமானமாக இருக்கே அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் சுற்றிக்கிட்டு இருக்காப்புல. அந்த பையன் ஒரு மாதத்துக்கு 20,000 ரூபாய் அப்படின்றதா சம்பாதிக்கிறான். கிட்டத்தட்ட நீ மறுபடியும் 2 வருஷம் சம்பாதிச்சாதான் இந்த கடன் என்பது கட்ட முடியும். ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் பணத்தை விட்டுட்டா, அதுவும் ட்ரேடிங்கில் விட்டுட்டா மறுபடியும் திருப்பி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தர் உச்சியில் போய் ஒரு ஷேரை வேற ஒருத்தர் கைமாற்றி விட்டுறாரு, கீழே வாங்கி நல்ல லாபத்துக்கு கைமாற்றி விட்டுறாரு.
இருந்தாலும் அந்த பங்கு கீழே விழுந்த பிறகு என்னைக்காவது ஒரு நாள் திரும்பி பழைய ஹையே வந்துச்சுன்னா கூட நோ லாஸ் நோ கெயின், எதுவுமே நம்ம பண்ண வேண்டாம் இன்வெஸ்ட்மெண்ட்ல. ஆனா அது திரும்பி மேலே வரும் பொழுது லாபத்தை கொண்டு வந்துடும். ஆனா ட்ரேடிங்ல லாஸ் பண்ணிட்டோம்னா அதை மீட்டெடுக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. பேர பிள்ளைகளா, தம்பிகளா, சக்தியை வீக்காகாதீங்கப்பா, பணத்தை வேஸ்ட் பண்ணாதீங்கப்பா அப்படின்ற ஒரு நிலைமைக்கு தான் இப்போதைக்கு வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. 23 வயசு பையன் இப்படி பணத்தை லாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற தகவல் நான் இப்போதான் பார்க்குறேன் சமீபத்தில். நம்ம ஏதாவது அறிவுரை சொன்னால் பூமரங்கள் கிளம்புங்க காத்து வரட்டும் அப்படின்ற ஒரு நிலைமை தான். இந்த நேரத்தில் தான் இந்த IRM எனர்ஜி அப்படின்ற பங்கு ஆடாத ஆட்டம் இல்லை. இதெல்லாம் 650 ரூபாயிலிருந்து சரிவடைந்த பங்கு வெறும் 120 ரூபாய்க்கு போயிட்டு மறுபடியும் 360 ரூபா. பயங்கரமான வாலட்டிலிட்டின்னு வச்சுக்கிங்களேன். சமீபத்தில் மேலே உச்சத்தில் வாங்கினவங்களுக்கு கும்பாதான். ஆனால் சமீபத்தில் இந்த 2025க்கு அப்புறம் எந்த ஒரு லெவலில் என்ட்ரு ஆயிருந்தாலும் மறுபடியும் அவங்களுடைய விலையை திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் நடந்திருக்கு. உச்சியில் வாங்கியிருந்தாலும் மறுபடியும் திரும்பி வந்து உச்சியில் பார்த்துருப்பாங்க. லோ ரேட்டில் வாங்கி மேலே கொடுக்காம விட்டுருந்தாலும் மறுபடியும் அதே லோ ரேட்டில் திரும்பி வந்து உளுந்து பார்த்துருப்பாங்க. ஸோ இப்படியாக இந்த IRM எனர்ஜி என்ற பங்கு மேலையும் கீழையும் இறங்கி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சமீபத்தில் இந்த பங்கினுடைய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே இருந்த பங்கு மறுபடியும் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் என்பதை தாண்டி உள்ளது அப்படின்றதான் இதனுடைய செய்தி. என்ன ராமலிங்கா ஆளையே காணோம், வீட்டில் குழந்தைங்கள்லாம் பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி எப்பாவது ஒருத்தர் தான் சில பேர்த்த பார்ப்போம். அப்படிதான் இந்த சுகர் கம்பெனிகள் சமீபத்தில் இறங்கி கிடந்தது. இந்த வார்னாலையும் இந்த எத்தனால பெட்ரோலில் மிக்ஸ் பண்ணி விடுறாங்க அப்படின்ற செய்திகள்னால திடீர்னு தலை தூக்கி மேலே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுலேயும் அந்த பல்ராம் சின்னி அப்படின்ற பங்கெல்லாம் வந்து தன்னுடைய பழைய கையை மீட்டெடுத்திருக்கான். அந்த செய்தியை அடுத்தடுத்த ஸ்லைடுகளை பார்ப்போம். இப்போ இந்த ஆவாது சுகர் அப்படின்ற பங்கு தன்னுடைய பழைய ஹையை அட்டகாசமாக திருப்பி எடுத்திருக்கான். இவனுடைய வேலையே இதுதான். அந்த 23 வயசு தம்பிக்கு நாங்கள் சொல்லிக்கிறது என்னென்னா, F&Oல நீங்கள் லாஸ் பண்ணிட்டீங்கன்னா அது திருப்பி பிடிக்கிறது எவ்வளவு கஷ்டம். ஆனால் அதுவே ஒரு நல்ல பங்கு, திரும்பி வரக்கூடிய பங்குகள், ஏதாவது ஒன்று லாபம் செய்யக்கூடிய பங்குகளில் மேலே போய் லாக் ஆகிட்டா கூட ஏதாவது ஒரு பங்கு திரும்பி வரணும்னு இருந்ததுன்னா அப்பப்போ வந்து எப்படி லாக்கை ரிலீஸ் பண்ணி விடுறான் பாருங்க. இந்த பர்சன்டேஜ் எல்லாம் F&Oல சம்பாதிக்கிறது என்ன சின்ன விஷயமா? அதாவது 280 ரூபா அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து இப்போ 626 ரூபாய்னு வந்திருக்கு. மொத்த பர்சன்டேஜ் கணக்கு போட்டு பார்த்தா 118%. சரி, இதே ஒரு 20,000 ரூபா சம்பளம் வாங்குறவர் ஒரு 30,000 ரூபா லாஸ் பண்ணியிருக்காங்க அல்லது ஒரு 15,000 ரூபா லாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சரி போகுது அப்படின்னு சமாளிச்சுக்கிடலாம். என்ன 2 வருஷம் பாடுபட்டு கடனை கட்டணும் அப்படின்ற நிலைமைக்கு வந்துட்டா அப்புறம் எப்படி? இங்க என்ன தமாசா நடக்குது? என்ன எல்லாரும் மேலே விழுந்து கீழே விழுந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இந்த ரோலெக்ஸ் ரிங்ஸ் என்ன ஒரு ஆட்டம். இவன் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கான். மேலே விழுந்து கீழே விழுந்து ஏகப்பட்ட விளையாட்டுகள் பண்ணியிருக்கக்கூடிய பங்கு தான் ரோலெக்ஸ் ரிங்ஸ். இப்போ கடைசியாக இன்றைய தேதியில் பார்க்கும்பொழுது தற்போது 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்டி தன்னுடைய 3 months ஹை அப்படின்ற இடத்துக்கு இந்த ரோலெக்ஸ் ரிங்ஸ் அப்படின்ற பங்கு வந்திருக்கு. இது என்ன செக்டர்? எதுக்காக இப்படி அது இறங்கி ஏறணும்? பொதுவாக இந்த மாதிரி வாலட்டிலிட்டியான செக்டரில் அடிக்கடி நம்ம போட்ட பணத்தை திரும்பி பார்க்கக்கூடிய வாய்ப்பு என்பது அடிக்கடி வரும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ITC இருக்குன்னு வச்சுங்க, அது இப்படி ஏறி இறங்கவே இல்லை, மொத்தமாக இறங்கிட்டே இருக்கான்னு வச்சுங்க, அது என்னைக்கு நம்ம திரும்பி அதை பார்க்கணும் அப்படின்றது ஆண்டவனுக்கு தான் தெரியும். அது இன்னும் ஒரு மாதத்தில் கூட வரலாம், ஒரு வருஷத்தில் வரலாம். தன்னுடைய பழைய 500 ரூபா ஹையை அது என்னைக்கு வேணாலும் வந்து பிடிக்கலாம். ஏன்னா அது ஒரு லாபம் செய்யக்கூடிய பங்கு. ஆனால் அந்த ப்ரைஸ்னுடைய கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஒரு வாலட்டிலிட்டி வயலண்ட் என்பது அதில் இல்லை. அப்போ நீ யாருப்பா, உங்கள்கிட்ட ஏது வால்டிலிட்டி? எங்களுக்கு தெரிஞ்சு இந்த பவர் செக்டரில் வால்டிலிட்டி இருக்குது, ஃபார்மாவில் வால்டிலிட்டி இருக்குது, ஆயில் அண்ட் எனர்ஜியில் கூட வால்டிலிட்டி இருக்குது, மெட்டல்ஸ் அவன் தான் அப்பனுக்கு அப்பன் அப்படின்ற மாதிரி பயங்கரமான வால்டிலிட்டி மெட்டல்ஸில் இருக்கும். ஹிண்டால்கோ, நேஷனல்னு அதில் பயங்கரமான வால்டிலிட்டி. நீ யாருப்பா அப்படின்னா நான் வேற யார் இல்லைங்க, ஆட்டோ செக்டருங்க, ஆட்டோ காம்பனன்ஸுங்க அப்படின்ற ஒரு செக்டரில் தான் இந்த ரோலெக்ஸ் ரிங்ஸ் அப்படின்றது இருக்குது. அன்னைக்கு கூட ஒரு நண்பர் கமெண்ட் போட்டிருந்தார் பார்த்தீங்களா, நான் ஆட்டோ செக்டரில் தாங்க ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுவேன், அப்போ தான் திடீர்னு ஏதாவது மேலேயோ கீழேயோ மூவ்மெண்ட் காமிச்சுக்கிட்டு இருப்பான் அப்படின்ற மாதிரி அன்னைக்கு ஒரு நண்பர் சொல்லிட்டு இருந்தார். இந்த ரோலெக்ஸ் ரிங்கில் இன்னொரு செய்தி என்னென்னா, போன குவார்ட்டரில் லாஸ் மேக்கிங்காக இருந்த கம்பெனி இப்போ வந்து ப்ராஃபிட் மேக்கிங் அப்படின்ற மாதிரி ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க. தம்பி, நீ கழட்டுனது எல்லாமே தேவையில்லாத ஆணிதான் அப்படின்னு பங்குகள் வாங்கினதுக்கப்புறம் கீழே வாயிடுச்சுன்னா என்னென்ன சவுக்கியமா அப்படின்னு அந்த ஷேர்கள் நம்மளை பார்த்து கேட்டுச்சுன்னா நம்ம அப்படி தான் சொல்லுவோம்.
அந்த வகையில் ஏகப்பட்ட லாபம் செய்யக்கூடிய பங்குகள், லாபம் குறைவாக செய்யக்கூடிய பங்குகள், லாபமே செய்யாத பங்குகள்னு ஏகப்பட்ட பங்குகள் தற்போது சமீபத்தில் கீழே வந்து விழுந்து கிடக்கா. அதாவது மார்க்கெட் இப்போ உச்சத்தில் இருக்கு, உச்சத்திலிருந்து இப்போதான் லேசாக இறங்கியிருக்கா. ஆனால் இந்த நேரத்திலேயே பல்வேறு பங்குகள் கீழே வந்து விழுந்து கிடக்குது. இவங்களுடைய வாழ்க்கையில் இனி அடுத்தது என்ன ஆகும் அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கணும். அப்படி கீழே வந்து விழுந்து கிடக்கக்கூடிய பங்குகளில் ஃபேமஸான பங்குகள் அப்படின்னா இந்த வேதாந்தா அப்படின்றது ஒரு ஃபேமஸான பங்கு, டெக்ஸ் ரயில் அப்படின்றது ஒரு ஃபேமஸான பங்கு, யூகோ பேங்க், சக்தி பம்ப் போன்ற பங்குகளும் ஒரு ஃபேமஸான பங்குகள் தான். ஸோ இந்த சக்தி பம்ப்ஸ் அப்படின்றதுனுடைய சமீபத்திய குவார்டர்லி ரிசல்ட் 52 கோடி அப்படின்னு லாபத்தை இன்க்ரீஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒரு குரூப் மட்டும் ஒரு நம்பிக்கையை கொஞ்சோண்டு வாங்கி பார்த்துருக்காங்க. பெரிய அளவில் வேற எதுவும் வால்யூம் இல்லை. ஏற்கனவே ஒருத்தர் வந்து வாங்கி பல்ப் ஆயிருக்காங்க. 750 ரூபாயிலிருந்து அது இறங்கி இப்போ 500 ரூபாயில் இருக்கு. தற்போது இது வந்து ஒரு லாபம் அதிகமாக செஞ்சிருக்கக்கூடிய பங்குல ஒன்றா இந்த சக்தி பம்ப் வந்துருக்கு. அதே மாதிரி இந்த யூகோ பேங்கினுடைய சமீபத்திய ரிசல்ட் வந்து லாபம் கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருக்காங்க. நார்மலாக 700 கோடி 800 கோடின்னு கொடுத்தவங்க 656 கோடின்னு கொடுத்துருக்காங்க. அந்த குரூப்லேயுமே கொஞ்சோண்டு வால்யூம் என்பது நடந்திருந்தாலும் அது ஒரே ஒரு முறையில் வந்திருக்கு. தொடர்ச்சியாக வால்யூம் என்பது வரல, இருந்தாலும் அது இறங்கித்தான் கிடக்கு. வேதாந்தால சமீபத்தில் டீமெர்ஜர் அப்படின்றதெல்லாம் நடந்திருந்தது. சமீபத்தில் இந்த பங்கு தன்னுடைய லோ பிரைஸில் சுற்றிக்கிட்டு இருக்கு. இவங்களுடைய குவார்டர்லி ரிசல்ட் சீசன் என்பது பார்க்கும்போது 7918 கோடி என்று லாபம் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. டெக்ஸ்மோக்கோ ரயில் அப்படின்ற பங்குமே 50 கோடி. அவன் ஸ்டாண்டர்டான வருமானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த டெக்ஸ்மோக்கோ ரயில் அந்த ஷேர். ஆனால் தற்போது இறங்கி தான் கிடக்குது. இந்த பங்கினுடைய 5 வருட லோ அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 50 ரூபா ரேஞ்சு. அது பக்கத்தில் இது போறானா அல்லது திரும்பி மேலே ஏறி வரானான்னு தெரியல. ஆனால் கடந்த 5 வருஷத்துல இல்லாத ஒரு ஹையஸ்ட் வால்யூம் என்பது இந்த 100 ரூபாய் ரேஞ்சில் இந்த டெக்ஸ்மோக்கோ ரயில் அப்படின்றது நடந்திருக்கு. அவன் செய்து கொண்டிருக்கக்கூடிய லாபம் அந்த 50 கோடி என்பதை தற்போது கொடுத்துருக்கு. அதாவது இவங்ககிட்ட வளர்ச்சி இல்லைன்னு வச்சுங்களேன். சேல்ஸ் 1000 கோடி எப்பவோ எட்டிட்டாங்க, ஆனால் அதை தாண்டி போக மாட்டேங்குது. இன்னும் ஒரு பங்கு எக்ஸாம்பிளுக்கு பிஎன்சி இன்ஃப்ராடெக் அப்படின்ற பங்கு சமீபத்தில் இறங்கி தான் கிடக்குது. ஆனால் அது செய்திருக்கக்கூடிய லாபம் இந்த குவார்டர்லியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 332 கோடி லாபம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிஎன்சி இன்ஃப்ராடெக்கில் சமீபத்தில் கொஞ்சம் அதிகமான வால்யூம் அக்குமுலேஷன் என்பது நடந்திருக்கு. அப்படி நடந்துனவங்களுக்கு மறுபடியும் இந்த பங்கு மேலே ஏறி ஒரு சந்தோஷத்தை கொடுக்க போகிறதா, அல்லது அக்குமுலேஷன் பண்ணவங்களுக்கு உங்களுக்கு பரிசு இந்தாங்க கும்பா அப்படின்னு இந்த பிஎன்சி இன்ஃப்ராடெக் என்பது தரப்போகிறதா என்பது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நண்பர்களே, ஸ்டாக் மார்க்கெட்டில் எதுவும் சில காலம்தான். கீழே விழுந்து கிடக்கக்கூடிய பங்குகள் மேலே வருதும், மேலே ஏறிக்கொண்டிருக்கக்கூடிய பங்குகள் கீழே விழுகிறதும் வாடிக்கையான ஒரு விஷயம்தான். இப்போ இந்த வர்தமான் டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்றது இருக்கு. எத்தனையோ கஷ்டத்திற்கு பிறகு தன்னுடைய பழைய ஹை அப்படின்றத வந்து இந்த வர்தமான் டெக்ஸ்டைல்ஸ் பிடிச்சிருக்கு. இனி அடுத்தது என்ன செய்ய காத்திருக்கு அப்படின்றது தெரியல. தப்பு பண்ணிட்டிய சிங்காரம், ஹெல்த் கேரில் ஹாஸ்பிட்டல் செக்டரில் இருக்கக்கூடிய பங்கு இறங்குனா ஏறாமல் போயிடுமா அப்படின்னு பல பேர் யோசிச்சு பார்ப்பாங்க. அந்த மாதிரி இந்த ரெயின்போ சில்ட்ரன்ஸ் என்பது பயமுறுத்தும்படியாக கீழே விழுந்தது. 1000 ரூபாய் பக்கத்தில் கீழே போய் விழுந்துடுச்சு. அப்புறம் மறுபடியும் இன்றைய தேதியில் எடுத்து பார்க்கும்பொழுது 1500 அப்படின்ட்டு வந்தது. இது அவனுக்கு புதுசு கிடையாது. 4 முறை அந்த மாதிரி 1500 வரைக்கும் வந்திருக்கிறவன் அதில் 3 முறை கீழே தான் விழுந்தான். இந்த முறை என்ன செய்ய போறான் அப்படின்றது தெரியல. அந்த மாதிரி எத்தனையோ பங்குகள். இந்த பார்த்தீங்களா பல்ராம் சின்னி அப்படின்றது ஒரு சுகர் ரிலேட்டடான பங்கு. அந்த பங்குமே கூட சமீபத்தில் தான் இழந்ததை மீட்டெடுத்திருக்கு. இதுக்கு முன்னாடியே இதே 700 ரூபாயிலிருந்து 2 முறை கீழே விழுந்திருக்கான். இப்போ 3வது முறையாக மறுபடி திருப்பி பிடிச்சிருக்கிறதுல கடுப்பேத்துறாரு மயிலாட் அப்படின்ற மாதிரி இந்த பங்குகள் நம்ம கையில் இல்லைன்னு வச்சிங்களேன், கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். இருந்தாலும் இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே விழுகக்கூடிய பங்குகள் லாபம் செய்யக்கூடிய பங்குகளாக இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு கட்டத்தில் திரும்பி மேல் நோக்கி வருகிறான் அப்படின்ற ஒரு தகவல். இந்த நேரத்தில் இது போன்ற பங்குகள் என்ன ஒரு கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய பழைய ஹை என்னைக்காவது மல்டியர் ஹையை உடைக்கும் பொழுது மேல் நோக்கி ஏறும் பொழுது அது மல்டி பேக்கராக மாறுமா அப்படின்னு பல பேர் யோசிச்சு பார்ப்பாங்க. ஏன்னா ஒரு 10 வருஷமா ஏறாத பங்கு திடீர்னு மேலே வர்றான் அப்படின்னு பொழுது தொடர்ந்து ஏறுமா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க. அந்த மாதிரி சமீபத்தில் இப்படி உச்சத்தில் இருக்கக்கூடிய பங்குகள் தொடர்ந்து ஏறுமா, அல்லது இதே லெவல்ல இருந்து பல முறை கீழே விழுந்திருக்காங்க சில பங்குகள்லாம் இந்த குரூப்ல எக்ஸாம்பிளுக்கு. அந்த மாதிரி மேலிருந்து கீழே விழுந்துருமா அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஆக மொத்தம் ஸ்டாக் மார்க்கெட்டில் அப்பப்போ லாபத்தை புக் பண்ணலின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி தான் மார்க்கெட் திடீர்னு இறங்கிடும் அப்படின்றதுக்கு இன்றைய மார்க்கெட் ஒரு உதாரணம். இன்றைய தகவல் உங்களுக்கு உதயம் எனக்கு மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி, வணக்கம்.